வெண்பா அகாடமி மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம டெஸ்ட்டுக்கு அதாவது 12/7/2026 டெஸ்ட்டில் எட்டுத்தொகை நூல்கள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது சம்மந்தமாக விளக்கமாக பார்க்க போகிறோம். சரி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எட்டுத்தொகை நூல்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 11 மேற்கணக்கு நூல் 11 மேற்கணக்கு நூல் அப்படின்னு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். 11 மேற்கணக்கு 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்கிறோம். இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நூல்கள் பிரிச்சிருக்காங்க, தொகுப்பை வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே தான் எட்டுத்தொகை நூல்கள் உள்ள பிரிஞ்சு வருது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது 11 மேற்கணக்கு நூல்கள் பார்க்க போகிறோம். மேலே இருக்கிறத பார்க்க போகிறோம். இந்த 11 மேற்கணக்கு நூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நூல்கள் அனைத்துமே சங்க இலக்கியம்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? சங்க இலக்கியம். சங்க காலத்தில் உருவாக்கப்பட்டவை. சங்க காலம்னா எது சார் அப்படின்னா, கிமு 300 முதல் கிபி 200 வரை தான் சங்க காலம். இந்த சங்க காலத்தில் உருவாக்கப்பட்ட நூல்கள் அனைத்துமே 11 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. இந்த 11 மேற்கணக்கு நூல்கள் என்ன சொல்லுது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழருடைய வீரம், காதல், இயற்கை இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இந்த நூல்கள் இயற்றப்பட்டவை. இந்த 11 மேற்கணக்கு நூலுக்குள்ள தான் மொத்தம் 18 நூல் இருக்கும். அது ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 11 மேற்கணக்கு நூலில் தான் 10 பாட்டு 8 தொகைன்னு பிரிச்சிருப்பாங்க. சரிங்க சார். இந்த 10 பாட்டு 8 தொகை இதை எப்படி பிரிச்சாங்க பார்த்தீங்க அப்படின்னா, வடிவம், அந்த பாடலுடைய வடிவமைப்பு இருக்கு, அதோடைய அளவு எப்படி இருக்கு, அந்த தொகுப்பட்டு முறை எப்படி இருக்கு, புலவர் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க, இதை பிரிச்சிருக்காங்க. இது 10 பாட்டு 8 தொகைன்னு பிரிச்சிருக்காங்க. ரொம்ப கவனமாக பார்க்கணும். 11 மேற்கணக்கு நூல்கள்ன்றதை இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். அடுத்து 11 கீழ்கணக்கு நூல்கள், அதை பற்றி சொல்கிறேங்க. இந்த 11 கீழ்கணக்கு நூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சங்க காலத்துக்கு பின்பு எதை சொல்லலாம்? இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் சங்க காலத்திற்கு பின்பு எதை சொல்லலாம்? கிபி 300 முதல் 600 வரை. இதை களப்பிரர் காலம் சொல்லுவாங்க. எப்படி? களப்பிரர் காலம் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் உருவாக்கப்பட்டதான் இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லணும். இந்த 11 மேற்கணக்கு நூல்கள் எது? சங்க காலத்தில் உருவாக்கப்பட்டது. 11 கீழ்கணக்கு சங்க காலத்துக்கு பின்பு, அதாவது கிபி 300 to 600 வரை களப்பிரர் காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. இதுலேயும் 18 நூல்கள் இருக்கு. இந்த நூல் அனைத்துமே அறம் சார்ந்த தகவலை கொடுக்கும். அதனால இதை நீதி இலக்கியம் சொல்றாங்க. 11 கீழ்கணக்கு நூல்களை எதெல்லாம் சொல்லலாம்? திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடை, இப்படி பொது பத்தில அந்த 18 நூல்கள் எல்லாமே 11 கீழ்கணக்கு நூல்கள் தான். இந்த விவரம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நம்ம வேறுபடுத்தி நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எட்டுத்தொகை நூல் 11 மேற்கணக்கு நூலில் வருது. சரியா? எட்டுத்தொகை நூல்கள் பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டுத்தொகை நூல்கள். அதுக்கு ஒரு பாடல், சிறப்பு பாடல்கள் இருக்குது. இந்த பாடல் தான் அந்த சிறப்பு பாடல். நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படின்னு பாடல் வரி. இந்த பாடல் வரி வெண்பாவால் இயற்றப்பட்டது. சரியா? இது ஆசிரியர் பேரெல்லாம் கிடையாது. இதோடைய பெருமையை சொல்வதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இது கூட விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நற்றிணை நல்ல குறுந்தொகை இது ஒத்த வரிசையில் கொண்டவை. ஒத்த 10 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10 என்பது சேர மன்னருடைய வரலாற்றை பொருத்தமான பாடலை சொல்லுது. ஒத்த அப்படின்னா பொருத்தமான பாடலை சொல்லுது. ஓங்கு பரிபாடல் அப்படின்னா, பரிபாடல் என்பது இறைவனை புகழ்ந்து பாடும் ஓங்கி உயர்ந்த பாவகையை சொல்லுதுதான் இந்த பரிபாடல். கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அதாவது கற்றறிந்த அறிஞர்களால் மட்டுமே விரும்பிய பாடப்படும் சிக்கலான பாவகையை கொண்டதாலதான் இதை கற்றறிந்தோர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. இதோட சேர்த்து அகநானூரும் புறநானூரும் சேர்ந்தது தான் இந்த 8 தொகை அப்படின்னு சொல்லி இந்த பாடல் விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரி, இங்க வாங்க. அகநூல்கள், புறநூல்கள், அகமும் புறமும் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதாவது அகநூல்கள் அப்படின்னா, சங்ககாலத்துல தமிழருடைய அக வாழ்க்கை,
குடும்ப வாழ்க்கை, காதலை பற்றி பாடும். எந்த நூல்கள்? மொத்தம் 5 நூல்கள் இதில் இருக்கு. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. புறநூல்கள் மன்னருடைய வீரத்தை பற்றி தெளிவாக பேசும், கொடையை பேசும், புகழ பேசும், சமூக வாழ்க்கை பற்றி பேசுதான் புறநூல்கள். இது எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னா, இந்த பூ அப்படின்ற பா வரிசையில் தான் இந்த 18 புறநானூறும் அமைஞ்சிருக்கும். சரியா? புறநூல் இந்த பூ இருக்குல்ல, ஃபஸ்ட் எழுத்து, இதனுடைய பா வரிசை, பா ஒன்று பூ ஒன்று. இதை நீங்கள் ஷார்ட்டாக இதை டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டிக்கிறதுக்காக தான் இந்த புறநூல்கள் 2 நூல் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? அப்போ புறநூல்னால இந்த பா வரிசையில் தான் அந்த பாடல்கள் வரும். 18 பா, புறநானூறு பூ அப்படின்னு வரும். அகமும் புறமும் பாடுது. ஏன் அகமும் புறமும் தனியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பரிபாடல் மெஜாரிட்டியாக 8 தொகை நூல்கள் எல்லாமே ஆசிரியப்பாவால் தான் வரும். தனித்தனியாக ஆசிரியப்பாவால் அகவர் ஓசையில் தான் பாடியிருப்பாங்க. அப்படி பாடும்போது இந்த அகமும் புறமும் சார்ந்த அந்த பரிபாடல் மட்டும் கலிப்பாவாலும் பாடப்பட்டிருக்கும் இடையில. அதனால தான் அகமும் இருக்கு, புறமும் இருக்கு, காதல் வாழ்க்கையும் இருக்கு, மன்னருடைய வீரம் கொடையும் பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இசை பரிணாது அகமும் புறம் இசை பற்றி அதிகமாக பாடியிருக்கும் இந்த பரிபாடல். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு தலைப்பாக பார்க்கலாம். 8 தொகையில் ஒவ்வொரு நூலாகவும் தனித்தனியாக பார்க்கலாம். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது நற்றிணை. ஸோ நற்றிணை 8 தொகையில் முதலாவதாக வைத்து பாடக்கூடிய ஒரு நூல் தான் நற்றிணை. பாருங்க, அகம், அகம்னா உள்ளம். தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே ஒரு காதல் வாழ்வு, ஒரு இல்லறு வாழ்வு, ஒரு குடும்ப வாழ்க்கை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த அகம் பொருளை குறிக்கும். அதான் நற்றிணை சொல்லக்கூடியது. இது மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. கடவுள் வாழ்த்து நீங்களா சொல்லியிருக்காங்க. கடவுள் வாழ்த்தை நீங்களாக 400 பாடல்களை கொண்டது. இதே மாதிரி 400 பாடல்களை கொண்டது எது பார்த்தீங்க அப்படின்னா, அகநானூறும் புறநானூறும் 400 பாடல்களை கொண்டதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதோடைய அடியை பாருங்க. அடி வரையறை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 அடி தான் இருக்கும். மினிமம் 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது தான் இது அடி. இதை அடிக்கடி கேட்ட கொஸ்டின், அடிக்கடி இதை கேட்டிருக்காங்க. ஸோ நற்றினுடைய அடி வரையறை அப்படின்னு இந்த 8 தொகை நூலில் பொறுத்துவ மாதிரி கொடுத்து அடி வரையறைலாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாடிய புலவருடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 275 புலவர்கள். இதில் 9 பேர் பெண் புலவர்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், 9 பேர் பெண் புலவர்கள். பாருங்க, சங்க காலத்திலேயே பெண் புலவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த 275 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா 10 மன்னர்களை பற்றி பாடியிருப்பாங்க. அதாவது நற்றிணை 10 மன்னர்களை பற்றி முழுக்க பாடியிருக்கோம். இந்த நற்றிணை நூல் சொல்லுவாங்க. சரி, இந்த நூலை யார் தொகுத்தவர் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் தெரியல. தொகுத்தவர் யாரும் தெரியல. ஆனால் தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. அது என்ன சார் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்னா, தொகுத்தவர்னா பணியை செய்யக்கூடியவர். அங்கங்கே நூல்கள் இருக்கும், அவர் என்ன பண்ண போய் தொகுக்கிறாங்க, அந்த பணியை செய்கிறாங்க. தொகுப்பித்தவர் மோஸ்ட்லி மன்னராக தான் இருப்பாங்க, பணியை செய்ய சொல்பவர்கள். இதான் தொகுப்பித்தவர். அது யாரு? பன்னாடு தந்த மாறன் வழி, ஒரு பாண்டிய மன்னன். பன்னாடுனா பல நாடுகளை வென்ற பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்றான். கடவுள் வாழ்த்து யாரு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த பெருந்தேவனார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரத முதலாக தமிழில் எழுதியவர். அதான் பாரதம் பாடிய பெருந்தேவனார் சொல்றாங்க. சரிங்களா? திருமாலை பற்றிய ஒரு வாழ்த்து பாடல் இங்க இருக்கு. என்ன பா வகை சார்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஆசிரியப்பா, அகவர் பாவை சேர்ந்ததுதான் இந்த நற்றிணை. ஆசிரியப்பா. இப்போ வேற என்னெல்லாம் இருக்கு? வெண்பா இருக்கு. வெண்பா வேற எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இது அகவற்பா முடிஞ்சிருச்சு. வெண்பா அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வேற ஒன்று பார்க்கணும் இல்லையா? வெண்பான்றது செப்பலோசை, நோசை, செப்பலோசை. களிப்பான்றது துள்ளலோசை, துள்ளலோசை. வஞ்சிப்பா அப்படின்றது என்ன ஓசைன்றது கமாண்டில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமாண்டில் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணுறீங்கன்னு பார்க்குறோம். சரியா? சரி, அதுக்கப்புறம் இதோடைய சிறப்பு அம்சம் பாருங்க. நற்றிணையில் 110வது பாடல் மட்டும், ஒரு பேரலில் மட்டும் அது விதிவிலக்கா 13 அடிகளை கொண்டது. நமக்கு என்ன பார்த்தோம்? மேலே என்ன பார்த்தோம்? பெரும்பாலும் 9 முதல் 12 அடி தான்
இது இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இருந்தால் நற்றினில் 110வது பாடல் அதோடைய பேரல் எப்படி இருக்கு? 13 அடியை கொண்டது. இது பாடலை பாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா போதனார்ன்றது என்ன பண்ணியிருக்காரு? பாடியிருக்காரு. சரி, இதெல்லாம் கேட்பாங்களான்னா கேட்க வாய்ப்பு இருக்கு. திடீர்னு டிஎன்பிஎஸ்சி பொது ரொம்ப டீப்பா என்ன பண்ணிடுவாங்க? உள்ள போயிடுவாங்க. அப்புறம் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி இது சொல்லுது. ஆய், அண்டிரன், பாரி, ஓரி, காரி போன்ற கடையேழு வள்ளல்கள் இது சொல்லுது. இவங்க சேர சோழம் பற்றி நிறைய நம்ம படிச்சிருக்கோம். கடையேழு பற்றி பார்த்துருக்கேன். இந்த கடையேழு பற்றியுடைய உதவிகள் நம்ம பார்த்துருப்போம். ஆய் அண்டிரன் அப்படி என்ன கொடுத்துருக்காரு? நீலமணியை இறைவனுக்கு கொடுத்துருப்பாரு இந்த ஆய் அண்டிரன். பாரி என்ன பண்ணியிருப்பாரு? முல்லைக்கு தேர் கொடுத்துருப்பாரு. ஓரி என்ன பண்ணியிருப்பாரு? தன் நாட்டை அவர் கலைஞர்களுக்கு டோட்டலா எழுதி கொடுத்துருப்பாரு. பாணர்களுக்கும் கலைஞர்களுக்கு என்ன பண்ணியிருப்பாரு? உதவி பண்ணியிருப்பாரு. கார் என்ன பண்ணியிருப்பாரு? குதிரையும் பெருஞ்செல்வத்தையும் கொடையா கொடுத்துருப்பாரு. வேற யார் இருக்கா இதில் கொடுக்காது? பேகன் இருக்காரு, உங்களுக்கு தெரியும். பேகன் மயிலுக்கு போர்வை தந்தவர். அதியமான் என்ன பண்ணியிருப்பாரு? அரிய வகை நெல்லிக்கனியை ஔவையார் கொடுத்திருப்பாரு. அடுத்து இருக்கிறவரு நல்லி. யாரு? நல்லி இரவலருக்கு உதவி செஞ்சிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் பற்றி தான் என்னது இந்த நற்றினை சிறப்பாக கூறுது. அதுக்கப்புறம் இயற்கை வர்ணை, நெய்தல் மற்றும் குறிஞ்சி நிலங்களின் இயற்கையிலும் தலைவன் தலைவி இடையே நடக்கும் ஓமைகளும் உள்ளுரை ஓமத்தை பற்றி சொல்லுது. அது என்ன சார் உள்ளுரை ஓமன்னா? இயற்கை காட்சியை எடுத்துக்காட்டாக வச்சு உள்ள ஒரு செய்தி சொல்லியிருப்பாதா உள்ளுரை ஓமன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் மிக ஆழமாக விவரிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்படிப்பட்ட நற்றினிய யாரு முத பதிப்பித்தான்னு பார்த்தீங்க அப்படின்னா 1914ஆம் ஆண்டு பின்னத்தூர் நாராயணசாமி. யாரு? பின்னத்தூர். நோட் பண்ணிக்கங்க. பின்னத்தூர் நாராயணசாமி. பின்னத்தூர் நாராயணசாமினா தொகுத்திருப்பாரு. இந்த நற்றினை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்றதா இருந்தா இந்த வௌவால்களும் கனவு காணும் அறிவியல் உண்மையை பத்தி பேசியிருக்கோம். நாரை, கிளி, தூதுவடை பத்தி பேசியிருக்கோம். சரியா? ஸோ நற்றினை பத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துருக்கோம். சரியா? சரி, நம்ம அடுத்து பார்க்கறது குறுந்தொகை. அடுத்து நம்ம பார்க்க போறது குறுந்தொகை. குறுந்தொகை பாருங்க, பொருள் அகம். அகம்னா உள்ளம். நம்ம போனதுலேயே பார்த்தோம் இல்லையா? அகம்னா இல்லற வாழ்க்கை, காதலை பற்றி கூறுதான் இந்த அகம் சார்ந்தது. அன்பின் ஐந்தினை காதல் வாழ்வு. அது என்ன சார் அன்பின் ஐந்தினை அப்படின்னா ஐநிலத்துக்குரிய திணைக்குரிய ஒரு கருப்பொருளா சொல்லுவாங்க குறுந்தொகையில. குறிஞ்சி என்ன சொல்லுவாங்க? அன்பின் ஐந்தினில குறிஞ்சிக்கு புணர்தல். அடுத்து முல்லை, இருத்தல். இதான் அன்பின் ஐந்திணை. மருதம், இதை பத்தி நம்ம தெளிவா எடுத்து பார்க்கலாம். மருதம்னா ஊடல். நெய்தல், இரங்கல். பாலைனா பிரிதல். அதாவது தலைவனுக்கும் தலைவியும் இருக்கக்கூடிய ஐநிலத்துக்குரிய தான் இந்த புணர்தல் சொல்லுவாங்க. இதை ஐந்திணை, அன்பின் ஐந்திணை சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம தெளிவாக எடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்ததுல. சரியா? இப்போ குறுந்தொகையில பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா 401 பாடல்கள். கடவுளை வாழ்த்து நீங்களாக. அடி பார்த்தீங்க அப்படின்னா 4 அடி முதல் 8 அடி வரை தான் அடி இருக்கும். சரிங்களா? இதுல 307வது பாடலும் 391வது பாடலும் 9 அடியை கொண்டிருக்கும். பின்னாடி இந்த 2 பாடல் மட்டும் 9 அடியை கொண்டிருக்கும். பாடிய புலவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 205 புலவர்கள் இதில் பாடியிருப்பாங்க. பெயர் தெரியாத புலவர்கள் பாடிய பாடல்களுக்கு அதில் வரும் சிறப்பான ஊமைகளை கொண்டே அவர்களுக்கு பெயர் சூட்டப்பட்டது. எடுத்துக்காட்டு செம்புல பெயர் நீரார், அணிலாடு முன்றிலார். சரிங்களா? சரி, இது தொகுத்தவர் யாரு பார்த்தீங்க அப்படின்னா பூரிக்கோ. தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. இத முத பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீவை தாமோதனார். நோட் பண்ணிங்க, தாமோதனார். சரியா? முத பதிப்பித்தவர் சீவை தாமோதனார் தான் முத பதிச்சிருப்பாங்க, பதிப்பித்தவர். இதுல கடவுள் வாழ்த்து பாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய
பெருந்தேவனார். யாரை பற்றி? முருகன் கடவுள் வாழ்த்தா பாடியிருப்பாங்க. இதுவும் ஆசிரியப்பாவை சேர்ந்தது, அகவல் ஓசை கொண்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, கூற்றுல கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த உரை சிறப்பு 8 தொகை நூல்களில் மிக அதிகமாக பதிக்கப்பட்ட மற்றும் உரையாசிரியர்களால் தங்களின் உரைகளுக்கு அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட பெருமிக்கிற நூல் தான் இந்த குறுந்தொகை. கூற்றுல கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதிகமாக பதிக்கப்பட்டதும் அதிகமாக மேற்கோள் காட்டின நூல் தான் இந்த குறுந்தொகை தான். தலைவன், தலைவி, தோழி ஆகியோரின் கூற்றுகள் மூலம் மிக சிறந்த நாடகத்தன்மையுடனும் ஆழமான ஊமைகளுடன் காதலி மேன்மையை இந்நூல் பேசுகிறது. இதுவும் கூற்றுகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமான மேற்கோள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுதேர் தும்பி. நோட் பண்ணீங்க, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுதேர் தும்பி. இரண்டாவது முக்கியமான மேற்கோள், செம்புல பெயர் நீர் போல. செம்புல பெயர் நீர் போல. மூன்றாவது கூற்று, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று. இதை நம்ம டைப்பிங்கா கொடுக்கல, நான் உங்களுக்கு வாய்ஸா கொடுக்குறேன். திரும்ப சொல்றேன், இதில் கேட்ட கொஸ்டின். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுதேர் தும்பி, செம்புல பெயல் நீர் போல, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று. இந்த மூணுமே குறுந்தொகையில முக்கியமான மேற்கோள்கள். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு ஐங்குறுநூறு அதுவும் அகம் சார்ந்த ஒரு நூல் தான். அன்பின் ஐந்தினை நம்ம மேலேயே நம்ம பார்த்தோம். பாடல் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 500 பாடல்களை கொண்டது. இதுல சில பாடல்கள் சிதைந்து 490 பாடல்கள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடி எல்லை 3 அடி முதல் 6 அடி வரை. இந்த கொஸ்டினை 2-3 டைம் கேட்டிருக்காங்க. 8 தொகை நூல்களிலே மிக குறைந்த அடியலை கொண்ட நூல் இந்த ஐங்குறுநூறு தான். இதை தொகுத்தவர் யாரு? புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். தொகுப்பித்தவர் யானை கச்சை பாந்தரஞ்சேரல் இருமுறை. இத முத பதிப்பித்தவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓவேசா. யார் முத பதிப்பித்திருக்காங்க அப்படின்னா ஓவேசா தான் முத பதிப்பித்திருக்காரு. சரியா? கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். சிவன் இங்க வாழ்த்து பாடலாம் வச்சிருக்காங்க. இதுவும் ஆசிரியப்பாவை சேர்ந்தது தான். இது ரொம்ப முக்கியமான அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா இந்த பிரிவுகள் தான். திணை பாட எண்ணிக்கை பிரிவுகள் தான் இந்த ஐங்குறுநூற்றுல கேட்பாங்க. இங்க பாருங்க, மொத்தம் 5 திணைகள், 5 நிலங்கள் இருக்கு பார்த்தீங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. 5 நிலங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதவே நம்ம எழுதிக்கிற போறோம். அதோட ஆசிரியர் பேருக்கு இங்க ரொம்ப முக்கியமான நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு திணைக்குமே 100 பாடல்கள் இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். 100 பாடல் இருக்க போகுது. சரி, இங்க பாருங்க, இப்ப மருதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மருதம் என்ன சொல்லுவாங்க? வயலும் வயல் சார்ந்த இடமும் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப வயல்ல வரப்போட நடந்து போறாரு, ஓரமா போங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி ஷார்ட்கட்டா புரிஞ்சுங்க. அப்ப மருதம்னா என்ன சொல்றோம்? வயலும் வயல் சார்ந்த இடம். ஆசிரியப்பரை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிற போறோம்? வயல்ல ஓரமா போங்க அப்படின்னு சொல்லுவோம். நெய்தல் என்ன சொல்லுவோம்? கடலும் கடல் சார்ந்த இடம்னு சொல்லும் இல்லையா? கடல்ல அந்த 3 பேர் அம்மூவர் படகுல போனாங்க அப்படின்னு. இந்த ஆசிரியர் பேரை ஷார்ட்கட்டா புரிஞ்சுக்கிறத நான் அப்படி சொல்றேன். கடல்ல 3 பேர் படகுல போனாங்க, அம்மூவனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குறிஞ்சி என்ன சொல்லுவோம்? மலையும் மலையும் சார்ந்த இடங்கள். மலையில நம்ம காஃபி குடிச்சோம், கபிக்கு பதிலாக காஃபி குடிச்சோம், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றோம். பாலை பாலைன்றது என்ன இருக்கும்? அங்க பாலைவனத்துல என்ன இருக்கும்? ஆந்த இருக்கும். சரியா? அப்ப ஓதலாந்தையான்னு புரிஞ்சுக்கலாம். முல்லை என்னது? காடும் காடு சிந்தம். காட்டுல என்ன இருக்கும்? பேய் இருக்கும். அப்ப பேயனார். சும்மா ஷார்ட்கட்டுக்காக. உங்களுக்கு மனப்பாடம் பண்றதா இருந்தா பண்ணிக்கங்க. ஷார்ட்கட் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம அடுத்து பார்க்க போறது 18 இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது 18 முழுக்க யாரை பத்தி சொல்லும் பார்த்தீங்கன்னா சேர மன்னர்களை பத்தியே சொல்லும். யாரை பத்தி சொல்லும்? சேரலை பத்தி சொல்லும். சேரலுடைய 10 மன்னர்களை பத்தி பேசுறதுதான் இந்த 18. இந்த 18 ஒரு பாடான் திணைன்னு சொல்லுவோம். என்ன திணையை சேர்ந்தது? பாடான் திணையை சேர்ந்தது. இப்போ பார்த்தோம் இல்லையா? 18 மேலே பார்த்த எல்லாமே அகம் சார்ந்தது. இது புறம்னா வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு. மன்னருடைய வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு பற்றி சொல்றதுதான் இந்த புறத்தை பற்றி சொல்றது. பாடல்கள் 100 பாடல்களை கொண்டது. தற்போது முதல் 10 இறுதி 10
அதாவது 10ஆம் பத்து, இறுதி பத்து 10ஆம் பத்துன்னு சொல்லுவாங்க. இது பின்னாடி ஒரு அட்டவணை இருக்கு, அதை பார்க்கலாம். கிடைக்கவில்லை. இடைக்காலத்தில் உள்ள 80 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. இது பாடிய 10 புலவர்கள் இருப்பாங்க. தற்போது கிடைத்துள்ள பாடல்கள் 8 புலவர்கள் கிடைச்சிருக்காங்க. சரியா? சரி, இதுக்கு தொகுத்தவரும் தெரியல, தொகுப்பித்தவரும் தெரியவில்லை. ஆனால் இருந்திருக்காங்க, நம்மளுக்கு சரியா தெரியவில்லை. அதே மாதிரி கடவுள் வாழ்த்து, இந்நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடல் இல்லை அல்லது கிடைக்கவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரியா? இந்த நூலை முதல்ல பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உவேசா. உரை எழுதியவர் சு துரைசாமி. நோட் பண்ணிங்க, சு துரைசாமி பிள்ளை, துரைசாமி, 2 பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. புரிஞ்சுதா? சரி, இப்போ அடுத்துதான் இதில் முக்கியமான ஒரு அட்டவணை ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். இது பாவகை ஆசிரியப்பா சேர்ந்தது. பாடல் இறுதியில் வஞ்சிப்பாக்களும் கலந்து வந்துள்ளன. இப்போ சேரமனில் பாடிய புலவரை பற்றி என்ன பண்ண போகிறோம், என்னென்னலாம் யார் பாடியிருக்காங்க, எத்தனை பத்து. இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்டவணை. எப்படி கொஸ்டின் கேட்பானா, 2ஆம் பத்தே பாடிய புலவர் யாருன்னு கேட்கலாம். 2ஆம் பத்து எந்த மன்னரை பற்றி பாடுதுன்னு கேட்கலாம். சரிங்களா? இதில் முதல் பத்தும் நம்மளுக்கு கிடைக்கவில்லை, தெரியவில்லை. 10ஆம் பத்து, அதாவது கடைசி 10ஆம் பத்தும் நம்மளுக்கு கிடைக்கவில்லை, தெரியவில்லை. சரிங்களா? 2ஆம் பத்து யாரு, எந்த மன்னரை பற்றி படிச்சிருக்காங்க? குமட்டூர் கண்ணனார், இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். இது எப்படி ஷார்ட்கட்டாக வைக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்க. 3ஆம் பத்து பாலை கௌதமனார், பழியானை செல்கெழு குட்டவன். 4ஆம் பத்து காப்பியாற்று காப்பியனார், கலங்காய் கண்ணி நார்முடிச்சேரல். 5ஆம் பத்து பரணர், கடல் பிறகோட்டி செங்குட்டுவன். இந்த பக்கம் இருக்கிறது மன்னர், இந்த பக்கம் இருக்கிறது புலவர்கள். 6ஆம் பத்து காக்கை பாடினார், நச்செல்லையார், ஆடுகோட்டு பாட்சேரலாதன். 7ஆம் பத்து கபிலர், செல்வக்கடுங்கோ வழியாதன். 8ஆம் பத்து அரிசில் கிளார், தகவலூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை. 9ஆம் பத்து பெருங்குன்றூர் கிளார், இளஞ்சேரல் இருமுறை. 10ஆம் பத்து நம்மளுக்கு கிடைக்கவில்லை. இது அப்படியே மனப்பாடம் பண்ணாலுமே மறந்துடும். சில முடிஞ்சது உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் தோணுதோ அதை வச்சுக்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவ பாருங்களேன், இந்த பாலை கௌதம்னா பால் பல்லு. இதை கண்டிப்பாக எப்படி கேட்பாங்கன்னா, 3ஆம் பத்து பாடிய புலவர்னு கேட்கலாம், இல்லை அதை இந்த 3ஆம் பத்து பாடிய இந்த மன்னர் பேர் கேட்கலாம். முதல் 2ஆம் பத்தை இதை மைண்டில் வச்சு என்ன பண்ணணும், நீங்கள் 2 இது ஷார்ட்கட் வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ பாருங்க, காப்பியாற்று காப்பினா கலங்காங்கண்ணி, பிற காஃபியை கலங்காமல் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு நீங்கள் ஷார்ட்கட் நீங்கள் வச்சுக்கணும். காக்கை ஆடு ரெண்டு உயிர்ந்து ஷார்ட்கட் வச்சுக்கணும். இப்படி 6ஆம் பத்து அப்படி ஒவ்வொரு பத்தா வச்சு நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு சின்ன சின்ன இது ஷார்ட்கட் வச்சுக்கலாம். சரியா? இப்போ அரிசில் கிளார், இப்போ அரிசி விற்க தகவலூர் போனார் கிளாரு அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். சரிங்களா? இதோட நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. சரியா? இதோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, இந்நூலில் ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த பாடலில் வரும் சிறந்த சொற்றொடரோ தலைப்போ வைக்கப்பட்டுள்ளது. அதாவது புண்ணுமிழ் குருதி சுடர்வில் பாசி. ஒவ்வொரு பத்தின் இறுதியிலும் பதிகம் என்ற பகுதி உள்ளது. இந்த பதிகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இது பாடிய புலவர் யார், பாடப்பட்ட மன்னன் யார், அவனது வரலாறு சாதனைகள் மற்றும் புலவருக்கு மன்னன் தந்த பரிசில் விவரம் பற்றி கொடுக்குறாங்க. அப்படி முக்கியமான பரிசை பற்றி பார்க்கறதா இருந்தால் இமயவரம் என்ன கொடுத்துருக்காருன்னா, குமட்டூர் கண்ணனாருக்கு உம்பார்காட்டு வருவாயும் தன் மகன்களையும் பரிசாக தந்திருக்காரு. பாருங்க, மகனவே பரிசாக கொடுத்துருக்காங்க. செங்குட்டூர் என்ன பண்ணிருக்காருன்னா, பரணருக்கு தன் மகன் குட்டுவன் சேரலையும் உம்பார்காட்டு வருவாயும் கொடுத்திருக்காரு. செல்வ கடுங்கோ வாலியனார் என்ன கொடுத்திருக்காங்க, கபிலருக்கு 100,000 காணம் பொற்காசு பணமும் நன்றாயனும் குன்றின் மேல் நின்று தன் கண்ணில் பட்டு நாடெல்லாம் பரிசாக கொடுத்திருக்காரு. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த கண்ணகி செய்தி, கண்ணகிக்கு சிலை வடிக்க இமயமலையிலிருந்து கல் கொண்டு வந்து கங்கை ஆற்று தூய்மையை செய்து பத்தினி வழிபாடு தொடங்கிய சேரன் செங்கோட்டுடைய வடநாட்டு படையெடுப்பு செய்திகளை 5ஆம் பத்தில் மிக விரிவாக பேசுகிறது. எந்த பத்தில்? இந்த 5ஆம் பத்தில், பரணர் 5ஆம் பத்தில் மிக தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் இப்படியே கேட்பாங்க, கண்ணகியோடைய வழிபாட்டை பற்றி 18 பத்தில் எந்த பத்தில் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். சரிங்களா? சரி, நம்ம அடுத்து பார்க்கறது பரிபாடல். பரிபாடல் ஓங்கு அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது. ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
இது அகமும் புறமும் சேர்ந்தது. இல்லற வாழ்க்கையை சொல்லும், மன்னருடைய வீரம் கொடையை பற்றி பேசியிருக்கோம். தெய்வ வழிபாடு, இயற்கை வர்ணனை, வகையாறு, காதல் வாழ்வு இதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த பதிப்பாடல். பாடலுடைய பழங்கால குறிப்பிடும்படி நூல் 70 பாடல்களில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது நமக்கு முழுமையாகவும் துண்டுகளாகவும் 24 பாடல்கள் மட்டுமே கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. 70 பாடல் இருந்ததாக சொல்றாங்க. நம்மகிட்ட இப்போ எப்படி இருக்கு? 24 தான் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடிவரையறை 25 அடி முதல் 400 அடி வரை பேரலை வரை கொண்டிருக்கும். அதாவது 25லேருந்து 400 அடி வரை கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது, 8 தொகை நூல்களிலேயே மிக நீண்ட பாடலை கொண்ட நூல் இந்த பரிபாடல். சரிங்களா? தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. இந்த நூலை முத பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பதிப்பித்தவர் உ.வே.சா. முத உரை எழுதியவர் பரிமேலழகர். பரிமேலழகர் தான் உரை எழுதியிருப்பாங்க. பதிப்பித்தவர், உரை எழுதியவர். இது எந்த பாவையானு பார்த்தீங்கன்னா, வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, களியப்பல்ல, களிப்பா, வஞ்சிப்பா ஆகிய பாக்கள் உறுப்புகள் கலந்து வரும் ஒரு தனி வகையான பாவடியுமாகும். ஸோ எல்லா 4 வகையான பாவம் என்ன இருக்கு இதில் கலந்து வருதா சொல்றாங்க. சரி, இதில் எந்தெந்த தொகுப்புல பாடலை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, தெய்வம் பார்த்தீங்கன்னா திருமால், முருகன், கொற்றவை, வைகையாறு, மதுரை மாநகரத்தை பற்றி பாடலை படிச்சிருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. திருமாலை பற்றி 8, தற்போது கடைசி 6 இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். முருகன் 31, இங்கே 8, கொற்றவை 1, இங்கே 0, வைகையாறு 26, இங்கே 8, மதுரை மாநகரம் மதுரை 4 பாடல் பாடியிருக்கோம், இங்கே கிடைக்கல. ஆக மொத்தம் 70 இருக்குன்னு சொல்கிறாங்க முன்னாடி. ஆனால் இப்போ நம்மகிட்ட எப்படி இருக்கு 24 தான் மொத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு இசை நூல். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சங்க இலக்கியங்களிலே இசையோடு பாடப்படும் நூல் இதுதான். ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் அது பாடிய புலவர் பெயர் மட்டுமின்றி அது இசையமைத்த இசைவாளர் பெயரும் அது பாடப்பட வேண்டிய பண்ணுன ராகம் அது பேர் என்ன இருக்கும் இடம் பெற்றிருக்கும். குறிப்பா பாளையால், நோதிரம், காந்தாரம் அப்படின்னு அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பக்தி இலக்கியத்தின் தோற்றுவாய், அதாவது பிற்காலத்துல தோன்றிய ஆழ்வார்கள், நாயன்மார்கள் சொல்லுவாங்க, படிச்சிருக்கீங்களே பக்தி இயக்கம். ஆழ்வார்லாம் யாரது வணங்குவாங்க? திருமால் சொல்லுவாங்க இல்லையா? திருமால், விஷ்ணு இவங்களாம் இருவாங்க இல்லையா? இவங்கெல்லாம் வைணவ சமயத்தை சார்ந்தவங்க, வைணவம். அதே மாதிரி நாயன்மார்லாம் யாரு? சிவன், சைவம் சொல்லுவாங்க இல்லையா? இவங்க பக்தி இயக்கத்திற்கு தெய்வ வழிபாட்டை முதன்மைப்படுத்தியதை இந்த நூல் தான் அடித்தளமா வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, படிச்சிருக்காங்க. சரிங்களா? இது அறிவு ஸ்கூல் புக்கில் இருக்கு. அந்த பரிபாலனை பற்றியான அது பிரபஞ்சம் பற்றி படிச்சிருப்பாங்க. இந்த கீராந்தியார் படிச்சிருப்பாரு. பிரபஞ்சம் தோன்றிய விதம் மற்றும் பெருவெடிப்பு கொள்கை பற்றி அறிவியல் கருத்துக்கள் ஆன்மீக பின்னணியோடு மிக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. என்ன பாடல் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த விசிம்பிள் ஊழி ஊழ்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பாடல் வரி வரும், ஸ்கூல் புக்கில் இருக்கு. விசிம்பிள் ஊழி ஊழ் ஊழ் செல்லக்கருவளம் அப்படின்னு ஒரு பாடல் வரி வரும், ஸ்கூல் புக்கில் இருக்கு. அதான் பெருவெடிப்பு கொள்கை பற்றி சொல்லும். அது இதை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்து கலித்தொகை. கலித்தொகை எப்படி இது சிறப்பு அழைக்கிறாங்கன்னா, கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு சிறப்பு பேர் அழைக்கிறாங்க. இது முழுக்க நாடக பாங்கில் அமைந்த ஒரு நூல். நாடக பாங்கில் இல்லை நாடக வடிவில் பாங்கில் அமைந்த நூல் தான் இந்த கலித்தொகை. சொன்ன மாதிரி இது அகம் சார்ந்த நூல், இல்லற வாழ்க்கை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல். பாடல்கள் 150 பாடல்களை கொண்டது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 149 பாடல்கள். பாருங்க, என்ன பாவகைனா கலிப்பா. கலிப்பா என்ன ஓசை கொண்டது? துள்ளல் ஓசையை கொண்டது. இதை தொகுத்தவர் நல்லுந்தோனார். இவர் தான் நெய்தற்களிலே பாடியவர் இவர் தான். தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. ஆனா பதிப்பித்தவர் யாரு? பதிப்பித்தவர் சீவை தாமோதனார். நோட் பண்ணிக்கங்க.
அதே மாதிரி உரை எழுதியவர் இதற்கு நச்சினார் கிணியார். நச்சினார் கிணியார் தான் உரை எழுதியிருப்பாங்க. கடவுள் வாழ்த்து நலுந்துணர் பாடியுள்ளாரு. சிவபெருமானை பற்றிய வாழ்த்து பாடல்கள் இருக்கும். முரண் நேர்மை மற்றும் தாண்டவ சிறப்புகள் இங்கே அதிகமாக இருக்கும். இந்த பாடலில் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த நூலில் முழுக்க முழுக்க யாரை பற்றி அதிகமாக சொல்லியிருப்பாங்கன்னா பாண்டியர்களை பற்றி அதிகமான கருத்துக்கள் இந்த நூலில் இருக்கும். யாரை பற்றி? பாண்டியர்களை பற்றி அதிகமான கருத்துக்கள் இருக்கும். இதோட அடிவரையை 11 to 80 அடிவரையை கொண்டது. சரிங்களா? சரி, ஐங்குறுநூற்றை போல இங்கேயுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 5 இணைகளாக பிரிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்க, இங்கே பாலையை முதல் கல்லியாக வச்சிருப்பாங்க. அடுத்து குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், இப்படி வரிசையாக வரும். சரி, பாலை களி பாடியாருன்னா பெருங்கடுவோம். சரிங்களா? குறிஞ்சி கபிலர். குறிஞ்சினாலே கபிலர் நம்மளுக்கு தெரியும் தான், கபிலர். மருதக்களி மருதம் இளநாகனார், பேர்ல இருக்கு மருத இளநாகனார். முல்லைக்களி சோழன் நல்லூருக்கு திறன். நெய்தல்களி நல்லூந்தனர். அவங்க நேரம் அவங்க எத்தனை பாடல்களை பாடியிருக்காங்கன்றத வரிசையாக இருக்குது. ரெண்டுமே 35 வரும். இது ரெண்டும், இது 29. ஸோ நல்லுருத்திறன் 17, நெடுந்தோணர் 31, மொத்தம் 149 பாடல்கள். இதில் கடல் வாழ்த்து சேர்த்து 150 பாடல்கள் இருக்கும். சரிங்களா? 2-3 வாட்டி உட்காந்து நம்ம படித்து பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப எழுதி பார்த்தீங்கன்னா இது ஞாபகமாக இருக்கும். அடுத்து இதோடைய சிறப்பு அம்சங்கள். ஸோ பொதுவாக கலித்தொகை ஏறுதழுவலை பற்றி தான் நல்லா பேசியிருக்கோம். தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறுதழுவுதல் பற்றி மிக விரிவாக மற்றும் நேரடி வர்ணங்களை உள்ள ஒரே சங்க நூல் இந்த முல்லைக்களி தான். கலித்தொகையில காளை அடக்கும் வீரனைத்தான் பெண் மணப்பால் என்ற மூளைநல பண்பாடு இதில் பேசப்படுகிறது. சரி, அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த திருமணம் பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த காளை அடக்கணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நாடகம். கைக்கிளை ஊடுதலை காதல், பெருந்தனை பொருந்தா காதல் மற்றும் கூன் கூடு போன்ற எளிய மனிதர்களின் உரையாடல்களையும் நாடக வடிவில் விவரிக்கும் ஒரே தொகை நூல் இது. இது கூற்றுல அது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அறநெறிகள், பிறருக்கு உதவி செய்தல், தர்மம் சொல்லுவாங்க. அந்த பண்பாடு, அன்பு, அறிவு ஆகியவற்றிற்கு மிக சிறந்த இலக்கண விளக்கங்களையும் இதன் வரிகளில் வரையறுத்து கூறுகிறது. சரிங்களா? சரி, பார்த்துக்குங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்கறது அகநானூறு. அகநானூறும் அகம் சார்ந்த நூல். சரியா? அதாவது இளர வாழ்க்கையை பற்றி சொல்லும், திருமண வாழ்க்கையை பற்றி பேசும், தலைவன் தலைவியை பற்றியுடைய காதல் வாழ்க்கையை பற்றி பேசும் அகநானூறு. ஸோ அகநானூறு எப்படி சொல்கிறது? வேறு பேர் பார்த்தீங்க அப்படின்னா நெடுந்தொகை. இந்த பேர் நெடுந்தொகை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அப்புறம் அகப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் அகப்பாட்டு. இன்னொன்று பெருந்தொகை நானூறு. இன்னொரு பேர். இது மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு. பெருந்தொகை நானூறு, வேறு பேர்கள். சரிங்களா? இதில் பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா 400 பாடல்கள் கடவுள் வாழ்த்து நீங்களாக சொல்கிறாங்க. இதோடைய அடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13 அடி சிற்றலையும் 31 அடி பேரலையும் கொண்டது. 13 to 31 அடி கொண்டது. நம்ம நற்றினை பார்த்தோம் இல்லையா, நற்றினை பேரொழிய 12 அடியாக முடிவடைய அதன் தொடர்ச்சியாக தான் இந்த அகநானூறு என்ன இருக்கு, தொடங்குதுன்னு சொல்றாங்க. பாடிய புலவர்கள் எண்ணிக்கை 145 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இதை பாடியிருக்காங்க. இதை தொகுத்தவர் மதுரை உப்பூரி குடிக்கிழார் மகனார் உருத்திரசன்மார். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரவெழுதி. நான் சொல்லியிருக்கேன், தொகுத்தவர்னா பணி செய்தவர், தொகுப்பித்தனா பணியை செய்ய சொன்னவர். சரிங்களா? சரி, இது உரை எழுதிய யாருன்னு பார்த்தீங்கன்னா, உரை எழுதிய யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமு வேங்கடசாமி உரை எழுதியிருப்பார். நாமு வேங்கட கொடுக்கல, நோட் பண்ணிங்க. நாமு வேங்கடசாமி. இதை பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபால ஐயர். ராசகோபால ஐயர் தான் பதிப்பிச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ரெண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கடவுள் வாழ்த்து யாரை பற்றி படிச்சிருப்பாங்கன்னா சிவபெருமான சிவனான படிச்சிருப்பாங்க. அது யார் படியிருப்பா? பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஓகேவா? இது ஒரு ஆசிரியப்பாவை சேர்ந்தது. அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி, இந்த அகநானூறு 3 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? 8 தொகை நூல்களே அகநானூறு மட்டும்தான் அந்த பாடல்களின் உள்ளடக்க தன்மைக்கு ஏற்ப மிக துல்லியமாக 3 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ப்பா. என்னென்ன பிரிவு? களிற்று யானை நிறை, மணிமடை பவுளம், நித்தில கோவை. இங்கே பாரு, அதுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன்.
களிற்றியான் நிறைனா யானைகள் அணிவகுப்பு போல கம்பீரமான அடையை கொண்ட பகுதி தான் அந்த களிற்றியான் நிறை. எத்தனை பாடல்கள் உண்டு? 1 முதல் 120 பாடல்கள். அது மணிமடை பவளம், நீல நிற மணியையும் சிவந்த பவளமும் கொடுத்த போன்ற அழகிய பாடல் பகுதி தான். எது? 121 டு 300. 120 முடியுதா? அதோட தொடர்ச்சி 121 டு 300. நித்தில கோவை, முத்துக்களின் கோவையை போன்ற தூய்மையான அக உணர்வு பகுதி. 300 முடியுதா? 301 400 வரைக்கும். இந்த 3 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாடலுடைய கணித ஒழுங்கு. 5 திணையில எப்படி பாடலை பிரிச்சிருக்காங்க, ஒவ்வொரு திணையும் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாலையில எப்பயுமே பார்த்தீங்கன்னா முதல் பகுதியை வச்சு படிச்சிருப்பாங்க. நீங்க குறிஞ்சி எடுத்துங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த குறிஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா 2 8 2 8 2 8 இப்படி முடிஞ்சா அது வந்து குறிஞ்சி திணை. இந்த கொடுத்துருக்கீங்க 2 8 என்று முடிவு எண்கள் கொண்டது குறிஞ்சி திணை, 80 பாடல்கள். சரிங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 4 4 4 முடிஞ்சு 4 என்று முடிவு எண்கள் கொண்ட மொத்தம் 40 பாடல் முல்லை திணை. அடுத்து 6 6 6 6 6 16 26 36 அப்படி 6 முடிஞ்சா அது மொத்தம் 40 பாடல் கொண்டது மருத திணை. நல்லா கவனிங்க, இது மட்டும்தான் 80 பாடல், இது எல்லாமே 40 பாடல்ல வரும். சரிங்களா? அடுத்து 0 0 0 10 20 30 0 என்ற முடிவு எண்கள் கொண்டது நெய்தல் திணை. சரிங்களா? அதுக்கு கடைசியா பாளையத்திணை, ஒற்றைப்படை எண்கள் 1 3 5 7 மொத்தம் 200 பாடல்கள் கொண்டிருக்கும். இது மட்டும் 200, அடுத்து 80, மற்ற எல்லாமே 40. பிரிச்சு வச்சுக்கு. சரி, நீங்கள் குறிஞ்சி திணையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 8 2 2 8 2 8 போயிட்டே இருக்கும். 4 4 போகும், 6 6 போகும், 0 0 போகும். இப்படி கடைசியாக பாலைக்கு வந்து பாலை ஒற்றைப்படைன்னு பிரிச்சுக்கங்க. சரிங்களா? அடுத்து வரலாற்று சிறப்புகள். பொதுவாக நம்ம அகநானூரை பார்த்தாலே என்ன சொல்லணும்னா அக வாழ்க்கை பற்றி சொல்லும். குடவாளையப்பரை பற்றி செய்திகள்லாம் கொடுத்துருக்கோம். முக்கியமாக பாண்டியர்கள் இருக்காரு பார்த்தீங்களா, பாண்டியர் பற்றி பேசியிருக்கோம். மூவேந்தரை பற்றி பெருசாக பேசியிருக்கோம், பாண்டியரை பற்றி கொஞ்சம் நிறைய பேசியிருக்கோம். அதே மாதிரி பண்டைய தமிழருடைய திருமண வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம். திருமண வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம். சரிங்களா? இங்க பாருங்க, அகநானூறு ஒரு அகநூலாக இருந்தாலும் வரலாற்று செய்திகளை தருவதில் புறநானூற்றுக்கு இணையாக திகழ்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கேட்கலாம். எந்த நூல் வரலாற்று செய்தியை கொடுப்பதில் புறநானூறுக்கு சமமாக திகழ்கிறது அப்படின்னா இந்த அகநானூறு. மாமுலார், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மாமுலார் என்ற புலவர் வரலாற்று செய்திகளை தன் அகப்பாடல்களில் அதிகம் இணைத்து பாடியுள்ளார். யாரு? மாமுலார். அடுத்து மன்னர்கள் மற்றும் வம்சங்கள். நந்த வம்சத்தின் வீழ்ச்சி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நந்த வம்சம், மௌரியர்களை பற்றி தென்னக படையெடுப்பு, அலெக்சாண்டர் வருகையால் வடநாடு ஏற்பட்ட மாற்றங்கள். பாருங்க, அலெக்சாண்டரை பற்றி தான் படிச்சிருக்கு. அலெக்சாண்டர் எப்போ வருவார்? 261 காலகட்டத்தில் வருவார் நினைக்கிறேன், கிமுல வருவார். அப்போ அதே சங்க காலம். அப்போ அவரை பற்றியான மாற்றங்கள் எனக்கு கொடுத்துருக்காத சொல்கிறாங்க. வணிக முறை. யவனர்கள் யாரை சொல்லுவாங்க? இந்த ரோமானியம் கிடைக்கிறது யவனம் சொல்லுவாங்க. பொன்னை கொண்டு வந்து கொடுத்து விட்டு அதற்கு ஈடாக தமிழ்நாட்டு மலை சுமந்து சென்ற வரலாற்று செய்தி முசிறி துறைமுகத்தை பற்றி என்ன பண்ணுறாங்க இங்கே விளக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு தங்கத்தை கொடுத்து எதுக்கு மிளகு கொடுக்கணும்? மிகப்பெரிய ஒரு வரலாறு இருந்தது. இன்ன வரைக்குமே ஆக்சுவலாக அந்த ஐரோப்பிய கண்ட்ரிகள், அதாவது இந்த ரோமானியம் கிடைக்கிறது ஐரோப்பிய கண்ட்ரிஸ் தான் ஃபுல்லாக 6 மாதம் எப்படி இருக்கும்? பனி பிரதேசமாக இருக்கும், விவசாயம் பண்ணவே முடியாது. 6 மாதம் விவசாயம் பண்ண முடியும். இந்த 6 மாதம் விவசாயம் பண்ண அந்த உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதற்கு இந்த மிளகு தேவை. அதை வாங்குவதற்காக தான் வருவாங்க. சரிங்களா? இப்போ இடையில பார்த்து கான்ஸ்டன்டினோப்பிள் ஒரு பிரச்சனை நடக்கும். அப்புறம் அட்லாண்டிக் கடலை சுற்றி வருவாங்க. இப்போ போர்ச்சுகீசியர் மிகப்பெரிய வரலாறு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்கார் உள்ளே வருவாங்க. இப்படித்தான் உள்ளே வந்தாங்க. காலங்காலமாக நடந்திருக்கு. எது சொல்லுது? அகநானூறே சொல்லுது. அடுத்து தற்கால தமிழர்களுடைய திருமண சடங்குகள், கார்த்திகை விளக்கீடு விழா, பங்குனி உத்திரம் போன்ற திருவிழா குறிப்புகள் என்னது இங்கே குறிப்பிடுது. அகநானூறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இந்த வாரம் டெஸ்ட்டுக்குரியதை இதுலேருந்து ஒரு வாட்டி படிச்சுக்குங்க. சரிங்களா? சரி, நம்ம அடுத்து பார்க்குறது புறநானூறு. ஸோ புறநானூரை இது வேறு பேர் பார்த்தீங்க அப்படின்னா புறம்னு சொல்லுவாங்க, புறப்பாட்டு. அடுத்து முக்கியமாக தமிழ் கருவூலம்னு சொல்கிறாங்க. தமிழ் கருவூலம்னு சொல்லி புறநானூறு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது புறத்தை பற்றி சொல்கிறதா, அதாவது மன்னருடைய வீரம், கொடை, புகழ், நிலையாமை, சமூக வாழ்க்கை பற்றி பேசுகிறது தான் புறநானூறு.
மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. தற்போது 2 பாடல்கள் சிதைந்து 398 பாடல்களாக இருக்கு. முழுமையாக கிடைக்கின்றன தகவல் இருக்கு. சரிங்களா? சரி. இது அடிவரையறை பார்த்தீங்க அப்படின்னா 4 அடி முதல் 40 அடி வரைக்கும் இருந்தால் அது வந்து புறநானூறு. மொத்தம் 4 to 40 அடி வரைக்கும் இது இருக்கும். 157 புலவர்கள் இருக்காங்க பாடியிருக்காங்க. இதில் ஔவையார், கபிலர், பரணர் போன்றோரும் சேர சோழ பாண்டிய மன்னர்களும் பெண்பால் புலவரும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளனர். பாடினர். இந்த பெண்பால் புலவர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 15 பேர் படிச்சதா சொல்றாங்க. மொத்தத்தில் புலவர் இருப்பாங்க. பெண்பால் புலவர்ல 15 பேர் இருக்காங்க. அடுத்து தொகுத்தவர், தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. ஸோ ரொம்ப அழகான புறநானூரை தமிழுடைய சமூக வாழ்க்கை வழக்கு சொல்லக்கூடிய இந்த நூலை பற்றியுடைய தொகுத்தவர் யாருன்னு தெரியல, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியலன்ற மாதிரி இன்னொரு தகவல் இருக்கு நம்மளுக்கு. அடுத்து கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் பாரதம் பாடிய பெருந்தேவனார். சிவபெருமானை பற்றி தான் கடவுள் வாழ்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, பாடியிருப்பாங்க. பாவகை பார்த்தீங்க அப்படின்னா அகவற்பா, ஆசிரியர் பா சேர்ந்து அகவற்பா சேர்ந்தது இந்த பாவகை. இந்த பாடலுடைய தன்மை, இதோடைய வடிவம், இதோடைய பண்பை பொறுத்து ரொம்ப பிடிச்சு போய் ஜி.யு. போப் என்ற ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. என் நூலின் முக்கியத்துவத்தை கண்டு வியந்த ஜி.யு. போப், கண்டு வியந்த, நல்லா கவனிக்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை, கண்டு வியந்த ஜி.யு. போப் சில பாடல்களை ஆங்கிலத்தில் என்ன பண்ணிருக்காரு, மொழிபெயர்த்திருக்காரு. பின்னர் பேராசிரியர் ஏ.கே. ராமானுஜன் முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இந்த ஜி.யு. போப் அப்படின்றத அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம். இந்த ஏ.கே. ராமானுஜன் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. டிஎன்பிஎஸ்சி அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம், வேற டீப்பாக போகிறதா இருந்தால் இப்படி உள்ளே வரலாம். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வரலாற்று முக்கியமான ஒரு சிறப்புகளை பார்த்தீங்க அப்படின்னா மூவேந்தர்களின் போர்கள், அவர்களின் குடை சிறப்பு, பாரி ஓரி காரி அதிகமாக நல்லி, நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி, கடையல் வள்ளல்கள் அவங்களுக்கு கொடைத்தன்மை அறிந்து கொள்ள மிகவும் உதவும் நூல் தான் இந்த புறநானூறு. போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு நடுகள், தொல்காப்பியம் மாதிரி இது நடுகளை பற்றி சொல்லும். நடுகள் நட்டு அவர்கள் வீரத்தை போற்றி வழிபட்ட தமிழ் பண்பாட்டை இது நூல் விளக்குகிறது. அக்கால மக்களின் நடுகள் வழிபாடு, உடன்கட்டை ஏறுதல், கைமை நோன்பு, பத்தினி வழிபாடு மற்றும் ஈமச்சடங்குகளை பற்றிய செய்திகள் குறிப்பிட்டன. சரியா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 திணையை பற்றியுமே படிச்சிருக்கோம். புறநானூறு 11 திணை. அது எந்த திணையை படிச்சிருக்காது பார்த்தீங்க அப்படின்னா கூறப்படாத ஒழுங்கிய திணையை படிச்சிருக்காது. எந்த திணையை? ஒழுங்கிய திணையை படிச்சிருக்கோம். மற்ற எல்லா திணையுமே என்ன பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். 65 துறையை பற்றியுமே பாடியிருக்கோம். 65 துறையை பற்றியுமே பேசியிருக்கோம். இதில் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு மேற்கோள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் மேற்கோள் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளின்ற கேட்ட கொஸ்டின் மேற்கோள்கள் யாவரும் கேளீர். அடுத்து 9 நாளி உடுப்பவை இரண்டே, உடுப்பவை இரண்டே, இதுவும் கேட்ட கொஸ்டின். அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே, இதெல்லாம் முக்கியமான மேற்கோள்கள். சரிங்களா? இதெல்லாம் புறநானூறுல முக்கியமான தகவல்கள். ஸோ நான் கொடுத்த 8 தொகையில் இது மட்டும்தான் படிக்கணும்னா இதில் நிறைய தகவல் இருக்கு. நம்ம இந்த வாரம் டெஸ்ட்டுக்குரிய சிலபஸில் இதுவும் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ முக்கியமான தகவல் இதில் கொடுத்தாச்சு. ஸோ 12/7/2020 வர ஞாயிற்றுக்கிழமை அந்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் உள்ளே இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், வாரம் முதல் டெஸ்ட் எழுதி பழகு. ஸோ டெஸ்ட் எழுதி பழகினா மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்து படிக்கிற என்ன வரும். உங்களுடைய இலக்கு வந்து வெண்பாக நடத்தக்கூடிய அந்த வாரம் நடத்தக்கூடிய டெஸ்ட்டு தான் இலக்காக வச்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம், எல்லா எக்ஸாம் போடுறாங்களோ இல்லையோ நோட்டிஃபிகேஷன் கன்சிடர் பண்ணவே கூடாது. நம்மளுடைய நோக்கம் என்ன? சிறிய இலக்கு தான் பெரிய இலக்கு அடைக்கும். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். நம்மளுக்கு என்ன சிறிய இலக்குன்னா வாரம் நடத்தக்கூடிய டெஸ்ட் தான் நம்மளுடைய சிறிய இலக்கு. ஸோ இந்த இலக்கை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அது போக நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம், நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம், ஸோ வீடியோ கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். எல்லாம் சரியாக பயன்படுத்துங்க. தொடர்ந்து படிக்கும்போது நம்மளுக்கு எப்பயுமே நம்ம வெற்றி இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியாக இருக்கிறவங்க என்றைக்குமே தோற்றா சரித்திரமே கிடையாது. கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. ஏதாவது டவுட்டு, ஏதாவது சந்தேகம், இல்லை ஏதாவது உங்களுக்கு கொஷின் இருந்த அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுங்கள். சரியா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.